விலகாது காத்திடுமே. என் கிருபையே சூழ்ந்திடுமே, விலகாது காத்திடுமே. திகையாதே கலங்காதே, நான் உன்னை தாங்கிடுவே, என்றும் தாங்கி நடத்துவே. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக பாடுகளால் உண்டான திடனும் துணிவும் என்கிறதான தலைப்பின் கீழாக இன்றைக்கு சில கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இந்த வேத பகுதிக்குள்ளாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையிலே அவனை அனுபவித்த பாடுகள் நிமித்தமாக அவனுக்கு சம்பவித்தவைகள் என்னவென்றும் அதனுடைய விளைவுகள் எப்படி இருந்தது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை தியானிக்கும் என்பதாக இன்றைய காலகட்டங்களிலே திருச்சபைகளிலே போதிக்கப்படுகிற சில காரியங்கள் வேதத்திற்கு முரண்பட்டதாக காணப்படுகிறது. இந்த நாளிலே போதிக்கப்படுகிற போதனைகளிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் இல்லை என்றும் கஷ்டங்கள் இல்லை என்றும் அவருடைய வாழ்க்கையிலே செழிப்பும் ஆசீர்வாதங்கள் மாத்திரமே உண்டாயிருக்கிறது என்றும் போதிக்கப்படுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களோ அல்லது நல்ல ஒரு மேன்மையான நிலைமையோ நாம் வெறுக்கக்கூடிய காரியம் அல்ல. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலும் அல்லது பேதுருவும் சரி யாக்கோவும் சரி ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பாடுகள் அவசியமானது என்று எழுதியிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின தன்னுடைய 1வது நிருபத்திலே 6வது வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். அங்கே இந்த சந்தோஷத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதனுடைய காரணம் என்னவென்றால், கடைசி காலத்திலே சபைக்கு வெளிப்பட போகிற ரட்சிப்பை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல யாக்கோபு எழுதின நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்தில் அங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் அங்கே எழுதியிருக்கிற வார்த்தைகளை வாசிக்கும் போது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு மனநிலைமை உடையவனாகத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் நீங்களும் நானும் தியானிக்க போகிற அந்த வேத பகுதிக்குள்ளாக காணப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் இன்றைக்கு போதிக்கப்படுகிற விகற்பமான வேத வசனத்திற்கு முரண்பட்ட போதனைகளுக்கு மத்தியிலே நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டிய மிகவும் அத்தியாவசியமான சில வேத சத்தியங்கள் இருக்கிறது. அருமையானவர்களே, ஆதி திருச்சபையினுடைய காலத்திலே மாத்திரமல்ல, திருச்சபையினுடைய எல்லா சரித்திர யுகங்களிலேயும் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது பாடுகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில மறுக்க முடியாத அளவுக்கு பின்னி பிணைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை எந்த தேசத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை சுவிசேஷத்தை கொண்டு சென்ற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் பாடுகள் என்பதும் கஷ்டங்கள் என்பதும் உபத்திரவம் என்பதும் தவிர்க்க முடியாமல் பின்னி பிணைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஜான் கொர்னேலியஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான கர்த்தருடைய வாலிபன், அவருடைய மனைவி பெயர் எலிசபெத் ஆட்லர். இந்த 2 தம்பதியரும் அவர்கள் இரத்த சாட்சிகளாக கிறிஸ்துவுக்கு என்று மரிக்கும் போது 27 வயது 26 வயது. ஜான் கொர்னேலியஸுக்கு 27 வயது, எலிசபெத்துக்கு 26 வயது. அவருடைய அந்த சிறு பிள்ளை ஹெலன் அவளுக்கு சில மாதங்களே ஆகியிருந்தது. இந்த 2 பேரும் நியூ
ஜெர்சி அமெரிக்கா தேசத்தை சார்ந்தவர்கள். சீனா தேசத்திற்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக கடந்து சென்ற ஒரு அருமையான தம்பதியுடைய வாலிப மகளாயிருந்தால் எலிசபெத். அவளுக்குத்தான் இந்த ஜான் கொர்னலிஸ் திருமணம் செய்து வைக்கப்பட்டிருந்தார். தன் தாயும் தகப்பனும் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த தேசத்திற்கு மிஷனரிகளாக இந்த இளம் தம்பதியர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். சில ஆண்டுகளுக்குள்ளாகவே தன்னுடைய முதல் பிள்ளையை பெற்றெடுத்து அவள் வளர்ந்து அந்த ஹெலன் இந்த தாயின் அரவணைப்பை தேடக்கூடிய அந்த மிகவும் இக்கட்டான காலத்திலேயே அந்த பிள்ளையை தன்னுடைய வீட்டிலே ஒளித்து வைத்துவிட்டு இந்த தாயும் இந்த தகப்பனும் அங்கே இருக்கிற காவல் அதிகாரிகளாலே கொல்லப்பட்டார்கள். பின்னாட்களிலே அந்த ஹெலன் அங்கே இருக்கிற மிஷனரிகளாலே, அங்கே இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களாலே பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டாள் என்று சரித்திரம் சொல்கிறது. அந்த ஜான் கொர்னலிஸும் எலிசபெத்தும் தன்னுடைய அந்திம நாட்களிலே எழுதி வைத்திருந்த வார்த்தை இப்படியாய் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. God knows whatsoever end is. எங்களுடைய முடிவு என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். But we have decided that by life or death, மரணமானாலும் ஜீவனானாலும் எதையும் கர்த்தருக்காக நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறோம். He shall be magnified. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று 27 வயதிலே 26 வயதிலே தன்னுடைய ஜீவனை சீனா தேசத்திற்கு அங்கிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு ஒரு முன்னடையாளமாக கொடுத்து விட்டு போன பரிசுத்தவானை குறித்து சரித்திரம் எழுதியிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றளவுக்கும் அந்த தேசத்திலே இந்த 2 பரிசுத்தவானுடைய வாழ்க்கையும் மிகவும் அசைக்க முடியாத சுவிசேஷத்திற்கான சான்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய தாய் தகப்பனாலே ஒளிப்பிடத்திலே வீட்டிலே மறைத்து வைக்கப்பட்ட அந்த ஹெலன் என்கிற குழந்தை, அது அந்த தேசத்தினுடைய கோர நிலைமைக்கு ஒரு அடையாளமாக அங்கே பார்க்கப்படுகிறது. இப்படி தேசத்திலே தேவனுடைய திட்டங்களுக்காக தங்களை தாரை வாய்த்து கொடுத்தவர்கள் நிமித்தமாகவே இந்த சத்திய சுவிசேஷம் படர்ந்து பரவி கொண்டிருக்கிற காலத்திலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பாடுகள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை என்று போதிக்கப்படுகிற நூதனமான பிரசங்கிகளும் பெருகி இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வாழ்கிற இந்த யுகத்திலே இப்படிப்பட்ட நூதன உபதேசங்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் என்பது அவசியம் என்றும், அந்த பாடுகளின் முகாந்திரமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில நல்ல குணாதிசயங்கள் உருவாகும் என்றும், அதே போல சுவிசேஷத்தின் பிரபல்யத்திற்காக பிரயோஜனப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது என்றும் இங்கே நீங்களும் நானும் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அங்கே பிலிப்பு பட்டணத்தின் திருச்சபையாருக்கு இப்படி எழுதுகிறார்: சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிலிப்பு பட்டணத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு சென்ற ஆரம்ப காலகட்டங்களிலேயே பிலிப்பு பட்டணத்திலே சிறைச்சாலையிலே பவுலும் சிலாவும் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அதை குறித்து நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். தொழுமரத்திலே மாட்டப்பட்டிருந்த அந்த தருணத்திலும் கூட அவர்கள் கர்த்தரை பாடி துதித்தார்கள் என்றும், அங்கே சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசைந்தது என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி ஆரம்பத்திலேயே பிலிப்பு பட்டணத்தில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பவுலை ஒருவேளை இந்த தேவ ஜனங்கள் அறிந்திருந்த போதிலும், இன்றைக்கு ரோமாபுரியிலே சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்தவானுடைய அந்த வாழ்க்கையிலிருந்தும் அந்த திருச்சபையார் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்பதை இங்கே பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். என்னவென்றால், எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் சுவிசேஷத்திற்கு பிரபலமாக இருக்கும்படிக்கு அதற்கு ஏதுவாகத்தான் இருக்கிறது என்று இங்கே தன்னை முன்னிறுத்தி சாட்சியாக அறிவிக்கிறதை பார்க்கிறோம். இந்த ரோமாபுரியினுடைய சிறைச்சாலையினுடைய அனுபவத்தை நீங்களும் நானும் கொஞ்சம் வேதத்திலிருந்து தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவேளை பிலிப்பு பட்டணத்தின் சிறைச்சாலையிலே உடனடியாக சிறைச்சாலையிலே போடப்பட்டது போல ரோமாபுரியின் சிறைச்சாலையிலே உடனடியாக போடப்படவில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிக்குள்ளே
இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த எருசலேமுக்கு வந்து சேர்ந்ததை குறித்து அந்த வேத பகுதி சொல்கிறது. இந்த வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது இந்த சரித்திரங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் எருசலேமுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 21, 26 36 வசனம் வரைக்கும் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி கைது செய்யப்படுகிறார் என்கிற சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரோமாபுரியின் சிறைச்சாலையின் அனுபவத்தை பெறுவதற்கு அவன் அங்கே கைது செய்யப்பட்ட அந்த காரியம் எருசலேம் பட்டணத்திலே நடந்தது. அதை தொடர்ந்து 22ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் சனகரிப் என்கிற ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக அவன் நியாயம் விசாரிக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து 24ஆம் அதிகாரத்தில் அந்த நாளின் கவர்னராக இருந்த ஃபேலிக்ஸ் என்பவனுக்கு முன்பதாக அவன் நியாயம் விசாரிக்கப்படுகிறான். இந்த ஃபேலிக்ஸ் அவன் எந்த விதமான ஒரு நியாய விதியையும் சொல்லாமல் 2 ஆண்டு காலங்கள் அவனை அங்கே இருக்கிற சிறைச்சாலையிலேயே வைத்துவிட்டு போய்விட்டான். அவனுடைய பதவி காலம் முடிந்த பின்பு பெஸ்து என்கிற அந்த ஃபேலிக்ஸுக்கு மாற்றான ஒரு அதிகாரி வரும்போது அதை குறித்து 25ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஃபேலிக்ஸ்னாலே காவல் செய்யப்பட்ட ஒருவன் இருக்கிறான் என்று அவனை அங்கே அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வரைக்கும் இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் காலங்கள் கடந்தும் அவன் அகிரிப்பாவுக்கு முன்பதாக நிறுத்தப்படுகிறான். கவனிங்கள், அப்படியானால் ஆலோசனை சங்கத்தில் நிறுத்தப்பட்டவன், ஃபேலிக்ஸ் என்கிற கவர்னருக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டவன், பெஸ்து என்கிற கவர்னருக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டவன், அகிரிப்பாவுக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டவன். இந்த சூழலிலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இவர்களிடத்திலிருந்து எனக்கு நியாயம் கிடைக்காது என்று சொல்லி நான் ரோமாபுரியில் இருக்கிற ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று பெஸ்துவினிடத்தில் சொல்கிறான். அந்த அடிப்படையிலே தான் ரோமாபுரிக்கு கைதியாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு செல்லப்படுகிறான். அந்த பிரயாணம் தான் 27ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாகத்தான் முதல் முறையாக அப்போஸ்தலனாகிய பவுல் கைதியாக ரோமாபுரியை சென்றடைகிறான். அப்படியானால் அப்போஸ்தலர் நடபடிகளின் 21ஆம் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிகளில் எல்லாமே அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமில் இருந்து ரோமாபுரிக்கு எப்படி அவன் கைதியாக கொண்டு செல்லப்படும் போது அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், இப்படி ரோமாபுரிக்கு ஒரு கைதியாக கொண்டு செல்லப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருவேளை பிலிப்பு பட்டணத்திலே அங்கே தொழுமரத்திலே மாட்டப்பட்டதை போல ஒரு கடுமையான சித்திரவதையை அனுபவிக்கவில்லை. அங்கே அவன் ஒரு வீட்டிலே, வாடகை வீட்டிலே தனியாக அவன் சிறை வைக்கப்பட்டிருந்தான். அந்த சிறை வைக்கப்பட்டிருந்த இடத்திலே 6 மணி நேரத்திற்கு ஒரு முறை அங்கே போர் சேவர்கள் மாறி மாறி இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை காவல் செய்து கொண்டிருந்ததாக அங்கே சரித்திரங்கள் நமக்கு சொல்கிறது. அந்த காவல் அதிகாரிகள் எல்லாம் விசேஷித்தவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த காவல் அதிகாரிகளுக்கு ரோம அன்றைக்கு இருந்த காலகட்டத்திலே உலகத்திலேயே அதிகமான சம்பளத்தை பெற்ற காவல் அதிகாரிகளாம். அவர்கள்தான் அப்போஸ்தலனாகிய பவுலை அந்த ரோமாபுரியில இருக்கிற காலமளவும் காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அனுபவங்கள் தான் 28ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்திற்கு பின்பதாக இருக்கிற வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியின் சிறைச்சாலையில் இருக்கிறான் என்று சொல்லும் போது ஒருவேளை அவன் பிலிப்பு பட்டணத்தில் தொழுமரத்திலே மாட்டப்பட்டிருந்ததை போல மாட்டப்பட்டிருக்கவில்லை. கொஞ்சம் விடுதலையோடு தான் அங்கே இருந்ததாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அங்கே இருந்த அனுபவத்தை அவர் தன்னுடைய நிருபங்களிலே சொல்லும் போது இப்படி சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பவுலாகிய நான் புறஜாதியாராக இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். இங்கே அப்படி ரோம
அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பவுல் தன்னை குறித்து கட்டுண்டவன் என்றுதான் சொல்கிறார். அதே எபேசியர் 4:1 கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே எபேசியர் 6 19 வாசிக்கும் போது சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்துவின் நிமித்தம் நான் கட்டப்பட்டிருந்தேன் என்றுதான் இந்த ரோம அந்த சிறைச்சாலையுடைய அனுபவத்தை பவுல் குறிப்பிடுகிறார். ஒருவேளை தனிப்பட்ட விதத்திலே அவன் சிறைச்சாலையை காவலிலே வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவன் கட்டுண்டவனாகத்தான் இருந்தான். அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் தான் அறிவித்த சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள். அதை தொடர்ந்து ஒருவேளை இரண்டாவது முறை அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதை குறித்து 2 தீமோத்தேயின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி இரண்டாவது முறை அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது முன்னே நடந்தது போல ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்படாமல் அவன் அந்த ரோமாபுரியினுடைய ஒரு மலைப்பகுதியில இருக்கிற குகை போன்ற ஒரு மிகவும் கடுமையான ஒரு தண்டனையை அனுபவித்ததாக சரித்திரம் சொல்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பெயர் மேமர்டைன் பிரிசன் என்று சொல்வார்கள். அங்கே வைக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் அங்கே அவர்கள் வெளியே கொண்டு வந்து சிறைச்சேதம் செய்யப்படுவார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. அப்படியானால் முதல் முறை இங்கே சுவிசேஷத்திற்காக கட்டப்பட்டிருக்கிற பவுலுடைய வாழ்க்கை கொஞ்சம் பாடுகள் குறைவுள்ளதாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவன் சந்தித்த பிரச்சனைகள், பாடுகள் எல்லாமே சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஏதுவாகத்தான் இருந்தது. ஏற்கனவே நான் சொன்னது போல ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டிருந்த போது, ஃபேலிக்ஸ் என்கிற கவர்னருக்கு முன்பதாக நிறுத்தப்பட்ட போது, பெஸ்துவுக்கு முன்பதாக நிறுத்தப்பட்ட போது, அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பதாக நிறுத்தப்பட்ட போது, அங்கேயே நியாயம் கிடைக்காமல் 2 ஆண்டு காலங்கள் ஃபெலிக்ஸினாலே அங்கே அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த எல்லா காலத்திலும், அது மாத்திரமல்ல ரோமாபுரிக்கு அவன் பிரயாணப்பட்டு வருகிற கப்பல் பிரயாணத்திலே எல்லா பகுதிகளிலேயும் அவன் பட்ட கஷ்டங்கள், அவன் பட்ட பாடுகள் எல்லாம் சுவிசேஷத்தை பிரபலப்படுத்துவதற்கு ஏதுவாகத்தான் இருந்தது என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தின் சபைக்கு எழுதுகிறார். கவனிங்கள். இதை நாம் இன்னொன்று கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த பவுல் தனிமையாக சிறைச்சாலையில் இருந்தாரா அல்லது அவரோடு வேறு யாராகிலும் இருந்தார்களா என்று நாம் ஒரு கேள்வி எழுப்போமானால், அவரோடு சேர்ந்த கிட்டத்தட்ட 10 நபர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நமக்கு வேதம் கற்றுத் தருகிறது. சில வேத வசனங்களை சொல்லுகிறேன். பிலிப்பியர் 2:19 20 வரைக்கும், கொலோசையர் 4:7 14 வரைக்கும், பிலமோனின் புஸ்தகம் 23 வசனம் 24 வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே 27 2 இந்த 4 வேத பகுதிகளிலேயும் திரும்பவும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 2 19 20, கொலோசையர் 4 7 14, பிலமோன் 23 24, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 2. இந்த 4 வேத பகுதிகளிலேயும் நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட தீமோத்தேயு இருந்ததாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்பாப்ரா இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்பாப்ரா தீத்து இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. யுஸ்து என்று என்ன சொல்லப்படுகிற இயேசு இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவா அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அரிஸ்தர்க்கு இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. தீகுக்கு இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒனேசிமோ. இப்படி அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட கிட்டத்தட்ட 10 நபர்கள் அவனோடு கூட அந்த சிறைச்சாலையின் அனுபவத்திலே கொஞ்ச காலமாக அல்லது முழுவதுமாக அங்கே இருந்திருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. கவனிங்கள். இதை நான் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், இப்படி தனியாக வீடெடுத்து அங்கே காவல் சிறையில் வைக்கப்பட்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய செலவினங்கள் அவர்களாகவே சந்தித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அன்றைக்கு இருந்த ரோம சட்டத்தினுடைய ஒரு காரியமாக இருந்தது. அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுலும் அவனோடு இருந்த 10 பேருடைய செலவினங்களும் அவர்களாகவே சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அப்படி ஒரு தேவை இருந்தபோதுதான்
பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற தேவனுடைய சபையானது அவருடைய குறைவுகளுக்கு கொடுத்ததாக நாம் பிலிப்பு நிருபத்தில் வாசிக்கிறோம். கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் வெறுமனே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதாக மாத்திரம் நாம் பார்த்து விட்டு போய்விட முடியாது. அங்கே அவர்கள் சந்தித்த சூழல் என்பது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருந்தது. சரி, இப்போ இப்படி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சிறைச்சாலையினுடைய அனுபவத்தை எப்படி அவர் கையாண்டார், இதுதான் இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள். அதை மாத்திரம் நாம் வேகமாய் பார்த்து விட்டு முடிக்கலாம். கவனிங்கள், எப்படி இந்த பிரச்சனைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் கையாண்டார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது இன்றைக்கு அதை எப்படி கையாளுவது என்று நமக்கு அறியாமல் இருக்கிறதுனாலே, அல்லது அதை எப்படி கையாள வேண்டும் என்று நமக்கு போதித்து நமக்கு புத்தி சொல்லாமல் இருக்கிறபடினாலே இவைகளை நாம் வித்தியாசமான விதத்தில் எடுத்துக்கொள்கிறோம். கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கையாண்ட முதலாவது காரியம் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. கவனிங்கள், Paul was joyful in his suffering. பவுல் தான் கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிறதை அவன் சந்தோஷமாய் பார்க்கிறான். அப்படியானால் ஏற்கனவே நாம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும் யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய வார்த்தையை போலத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் தான் அனுபவித்து வந்த பாடுகளை அவன் சந்தோஷமாய் பார்த்திருக்கிறான். இன்னொரு வேதவசனத்தில் வாசிக்கும் போது எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே. கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தான் சந்தித்திருக்கிற பாடுகள் கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் சபை நிமித்தம், தேவ பரிசுத்தவான்களின் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகள் அவர்களுக்கு மகிமையாயிருக்கிறது என்றும், அந்த பாடுகளை பார்க்கிற தேவ சபை சோர்ந்து போகக்கூடாது என்றும், அந்த பாடுகளை சந்தோஷமாய் எண்ணி, அந்த பாடுகளை குறித்து, அந்த பாடுகளின் மேன்மையை குறித்து ஒரு பெரிய தெளிந்த புத்தியோடு கூட இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி அதை முதலாவது கையாள வேண்டும் என்றால் அதை சந்தோஷமாக கையாள வேண்டுமா? ஆகவே தான் இந்த செய்தியினுடைய ஆரம்ப பகுதியில் நான் சொன்னேன் அல்லவா, ஜான் கொர்னேலியஸும் எலிசபெத்தும் அங்கே 27 வயதிலும் 26 வயதிலும் தன்னுடைய அந்த வேறொரு தேசத்திலே மிஷனரியாக சென்ற தேசத்திலே தன்னுடைய பிள்ளையை ஒழித்து வைத்து பின்பு அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்த அவர்கள் அப்படி மரிக்கிறதை குறித்து சந்தோஷமாக எண்ணினார்களாம். ஆண்டவரை அல்லாமல் எங்கள் வாழ்க்கையில யாரும் குறிக்கிட முடியாது என்கிற ஒரு அதீதமான நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு தம்முடைய பரிசுத்தவான்கள் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே தான் பிலிப்பு பட்டணத்தின் சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று எழுதுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சத்திய சுவிசேஷத்தின் அடிச்சுவடுகளின் பாதையிலே தான் வந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அப்படியானால் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நிமித்தம் சந்திக்கிற எந்த பாடுகளும், எந்த உபத்திரவங்களும், எந்த துன்பங்களும் நம்மை சந்தோஷப்பட வைக்க வேண்டுமே ஒழிய துக்கப்படுவதற்கும் சோர்ந்து போவதற்கும் இடமளிக்க கூடியதா இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கிருபையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தந்தருளுவாராக. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு உபத்திரவப்படுகிற அந்த தேசத்திலே இருக்கக்கூடிய பொந்து, கப்பதோக்கியா, கலாத்தியா பட்டணங்களில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு நிருபத்தை எழுதும் போது அவர் இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார், கிறிஸ்துவின் மகிமைக்கு கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை
கவனிங்கள், அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறாயோ, அவர் அழைத்திருக்கிற நித்திய மகிமைக்கான அழைப்பு நிமித்தமாக, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தமாக, அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது நிமித்தமாக கொஞ்ச காலம் நீங்கள் அனுபவிக்கிற பாடுகளுக்கு மத்தியிலே அவர் உங்களை சீர்படுத்தி, அவர் உங்களை சிறப்படுத்தி, அவர் உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. உங்கள் மேல் தேவ கிருபை வெளிப்படுவதாக. இரண்டாவதாக, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பாடுகளை எப்படி மேற்கொண்டார் என்று பார்க்கும்போது, கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் தனக்காக ஜெபிக்கும்படியாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாக பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது, அந்த பாடுகளை அந்த பரிசுத்தவான் கையாண்ட விதம், தன்னோடு ஆவியிலே இணைக்கப்பட்டிருக்கிற தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் நிருபத்தில் எழுதும்போது சொல்கிறார், அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நான் எந்த திருவசனத்திற்காக சுவிசேஷத்திற்காக கட்டப்பட்டிருக்கிறேனோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்கு தேவையான கிருபையை தேவன் எனக்கு தந்தள்ள வேண்டும் என்று சொல்லி, அப்படியானால் தான் கட்டப்பட்டிருக்கிறதனுடைய முகாந்திரத்தை அறிந்திருந்தார். அது மாத்திரமல்ல, எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களிலே எழுதும் போதும் இதே போன்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். கவனிங்கள், சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, சிறைச்சாலையிலே தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, சிறைச்சாலையிலே தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. இவைகள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவசியமான ஒன்றாக இருந்திருக்க கூடும். ஆனாலும் அவர் ஜெபிக்க சொன்ன காரியங்கள் அங்கே இருக்கும் போதும் நான் சுவிசேஷத்தை பிரபலப்படுத்த வேண்டும் என்கிறதில் அவர் கவனமாயிருந்தார். ஆகவே தான் அந்த நிருபத்தை எழுதும் போது அவர் சொல்கிறார், எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அப்படியானால் பாடுகளை அனுபவித்த பரிசுத்தவானுக்கும் தெரிந்திருந்தது. அந்த பாடுகளை குறித்த அந்த அறிவை உடைய எபேசு பட்டணத்தின் திருச்சபையாருக்கு, கொலோசை பட்டணத்தின் திருச்சபையாருக்கு, பிலிப்பு பட்டணத்தின் திருச்சபையாருக்கு தெரிந்திருந்தது இவன் எதற்காக அங்கே காவல் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறான் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் சந்திக்கிற பாடுகளுக்கான முகாந்திரம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் திருச்சபையார் அறிந்திருக்கிறார்களா? அதற்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறதா? அந்த ஜெபங்களுக்கான பதிலை அந்த சிறைச்சாலையின் அனுபவத்திலேயே நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்தருள்வாராக. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இரவும் பகலும் உன்னை குறித்து நினைத்து நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை மற்றவர்களை ஜெபிக்க சொல்லிவிட்டு இந்த அப்போஸ்தலன் சும்மா இருந்து விடவில்லை. அவர் சொல்கிறான், இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில். அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சிறைச்சாலையின் அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அந்த சூழலை அவர் எப்படியாக கையாண்டார் என்றால், இரவும் பகலும் இடைவிடாமல் ஜெபத்திலே தரித்திருந்து தேவனுடைய சபைக்காக, தேவனுடைய பரிசுத்தவான்களுக்காக மன்றாடுகிறவராக இருந்தார். இன்றைக்கு பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நமக்காக மற்றவர்களை ஜெபிக்க தூண்டுவது மாத்திரமல்லாமல் நாமும் இடைவிடாமல், நாமும் இரவும் பகலும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. அது மாத்திரமல்ல, நான்காவதாக, இப்படி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த இந்த தருணத்திலும் கூட தனக்கு கிடைத்த நேரத்தை பயன்படுத்தி எபேசு பட்டணத்தில் இருக்கிற திருச்சபைக்கு, பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற திருச்சபைக்கு, அங்கே ரோமாபுரியில இருக்கிற யூத பின்னணியத்தை சார்ந்த தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு,
பிலமோனுக்கு என்று அவர் வேதத்தினுடைய ஆழ்ந்த சத்தியங்களை, ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிறவராக இருந்தார். அப்படி எழுதப்பட்ட நிருபங்கள் தான் 4 நிருபங்கள், சிறைச்சாலை நிருபங்கள் என்று அழைக்கப்படுகிறது. எபேசியர், பிலிப்பியர், கொலோசையர், பிலமோன் என்கிற 4 நிருபங்கள். அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு கிடைத்த அந்த சிறைச்சாலையினுடைய அந்த சூழலை பரிசுத்தவான்களுக்கு பயிற்றுவிக்கும்படியாக பயன்படுத்திக் கொண்டார். கவனிங்கள், இதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள். எப்படி பவுல் அப்போஸ்தலன் அந்த சூழலை கையாண்டார் என்பது மிகவும் முக்கியம். அந்த அடிப்படையிலே தான் அந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்குமான அந்த வேத பகுதிக்குள்ளாக அதனுடைய ரிசல்ட் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி கையாண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 28 17ஆம் வசனத்திலிருந்து அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்து அவர்கள் கூடி வந்திருக்கிற போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைக்கும் விரோதமானது ஒன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமில் இருந்து ரோமர் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று தான் வந்த நோக்கத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேசின அந்த பவுல் கடைசியாக இப்படி அந்த பகுதியை குறித்து முடிக்கப்பட்டிருக்கிறது. 24ஆவது வசனத்தில் அவர் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். தான் எதற்காக இந்த ரோமாபுரிக்கு ஒரு கைதியாக கொண்டு வரப்பட்டிருக்கிறேன் என்பதை யூதர்களில் பிரதானமானவர்களுக்கு அறிவித்தான். அறிவித்தது மாத்திரமல்லாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்தும் நம்பிக்கையை குறித்தும் அவன் பிரசங்கித்து விட்டான். ஏனென்றால் 31ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தான் சந்தித்த அந்த சிறைச்சாலையினுடைய அனுபவத்தை அவன் எப்படி கையாண்டான்? 1, சந்தோஷமாக எண்ணினான். 2, தன்னுடைய அந்த வாழ்க்கை நோக்கம் நிறைவேறுவதற்காக தைரியமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காக விண்ணப்பம் பண்ணுவதற்கு, ஜெபிப்பதற்கு மற்றவர்களை அவன் தேடினான். 3ஆவதாக அவனும் இரவும் பகலும் ஆண்டவருக்கு முன்பதாக ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தேவனுடைய சபைக்கும் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கும் வேதத்தினுடைய உபதேசங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தான். கடைசியாக அவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த அதே பட்டணத்தில் இருக்கிற யூதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மிகுந்த தைரியத்தோடு தடையில்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனுடைய இந்த பிரச்சனைகளை இப்படி அவன் கையாண்டதின் விளைவாகத்தான் அங்கே பிலிப்பு பட்டணத்தின் சபைக்கு எழுதும் போது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்தில் நான் ஏற்கனவே வாசித்தேன். எனக்கு சம்பவித்தவைகளெல்லாம் அங்கே சுவிசேஷ பிரபலத்துக்கு ஏதுவாக இருந்தது. அடுத்தது, அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாயிற்று. அப்படியானால் என்ன? அங்கே அரண்மனையிலே என்னை காவல் செய்வதற்கு வந்ததான எலை குரூப்பை சேர்ந்த அந்த ராணுவ வீரர்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது, நான் ஒரு குற்றவாளியாக அங்கே கிறிஸ்துவின் நிமித்தமாகத்தான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, இப்படி நான் கட்டப்பட்டிருக்கிற இந்த காலத்திலே அவர்கள் புரிந்து கொண்டார்கள், ஓ, இவன் இப்படித்தான் இதற்காகத்தான் கட்டப்பட்டிருக்கிறான் என்று. அது மாத்திரமல்ல, 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாம் சந்தித்த பாடுகளுக்கு மத்தியிலே, உபத்திரவங்களுக்கு மத்தியிலே அதை தெளிவாக கையாண்டது நிமித்தமாக தன்னோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் இவனுக்கு பாடு வருவதற்கான காரணம் என்பதை அறிந்து கொண்டது மாத்திரமல்லாமல் அவர்கள் திடன் கொண்டார்கள் என்றும் அவர்கள் இந்த சத்திய வசனத்தை அதிக துணிச்சலோடு சொல்வதற்கு துணிவை பெற்றுக் கொண்டார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் சந்திக்கிறதான
பாடுகளும் உபத்திரவங்களும், அதை நாம் கையாளுகிற விதமும், அதை பார்க்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே திடன் கொள்ள செய்யக்கூடிய காரியங்கள் நடக்கிறதா? அவர்களுக்குள்ளே கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய வசனத்திற்காகவும் துணி கொள்ளுகிற காரியங்கள் உண்டாகிறதா என்பதெல்லாம் நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தற்பரிசோதனையான அவசியமான காரியங்கள். கவனிங்கள், ஜான் ஹஸ் என்கிற பரிசுத்தவான் 12வது நூற்றாண்டிலே இரத்த சாட்சியாக மரித்ததை அறிந்த மார்ட்டின் லூத்தர் தான் அதே போன்ற ஒரு மரணத்திற்கும் துணிந்து கர்த்தருக்காக செயல்படுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்திருந்தார். அதே போல ஜான் பனியன் என்று சொல்லப்படுகிற அருமையான பரிசுத்தவான் தான் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது நிமித்தமாய் 13 வருடங்கள் அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்ததை அறிந்த ஜான் வெஸ்லியும் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டும் தான் பின்னாட்களிலே அவர்கள் துணிந்து கர்த்தருக்காக வைராக்கியமாக எழுப்பினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜான் ஹஸ்ஸுடைய வாழ்க்கை மார்ட்டின் லூத்தரை தட்டி எழுப்பினது. ஜான் பனியனுடைய வாழ்க்கை அங்கே பரிசுத்தவான்களான ஜான் வெஸ்லியையும் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டையும் தட்டி எழுப்பினது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை அநேகரை திடன் கொள்ளச் செய்தது, அநேகரை துணிவு கொள்ளச் செய்தது. இந்த அநேகர் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த யார் என்று பார்ப்போமானால், அதே பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? பரிசுத்தவான்கள் அனைவரும், விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? இங்கே அரண்மனையில் இருக்கிறவர்களுக்கும் நான் எதற்காக காவலில் வைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொண்டான் என்று 13ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்படி அறிந்து கொண்டவர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களையும் இங்கே தேவ சபையின் பரிசுத்தவான்களாகத்தான் வேதம் அடையாளம் காட்டி தருகிறது. சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த அந்த சிறைச்சாலையின் அனுபவத்தை தேவனுடைய ஆவியின் பலத்தோடு கையாண்ட பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை அங்கே காவல் காத்துக் கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையும் தொட ஆரம்பித்து விட்டது. கவனிங்கள், பிலிப்பு பட்டணத்திலே அந்த சிறைச்சாலை காரனை சந்தித்த அதே சுவிசேஷத்தின் வல்லமை ரோமாபுரியிலே அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சிறையிலே வைக்கப்பட்டிருந்த போதும் கூட அங்கே ராயனுடைய அரண்மனையில் இருக்கிற அந்த காவல் அதிகாரிகளை விட்டு வைக்கவில்லை. அதே சக்தி சுவிசேஷத்தின் வல்லமையை இன்றைக்கும் நாம் நம்முடைய தேசங்களிலே நம்முடைய பட்டணங்களிலே வெளிப்படுத்துவதற்கு கடமையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமாபுரியானாலும் பிலிப்பு பட்டணமானாலும் அல்லது சீனா தேசமானாலும் இங்கிலாந்து தேசமானாலும் நீங்களும் நானும் சுவிசேஷத்திற்கு தைரியமாய் நிற்கிற ஒரு கிருபையோடு செயல்பட பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் சந்திக்கிற பாடுகளையும், நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்திற்காக சந்திக்கிற பாடுகளையும் நாம் கையாளுகிற விதத்தின் அடிப்படையிலே நம்மோடு இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள், நம்மோடு இணைந்திருக்கிற அங்கே தேவனை அறியாதவர்கள், அவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கும் அவர்களும் இந்த சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிப்பதற்கும் அது ஏதுவாக அமைந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதுதான் நம்மோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை கட்டி எழுப்புவதற்கும் தட்டி எழுப்புவதற்கும் ஏதுவாக இருக்கும். அநேக நேரத்தில் பாடுகளை சந்திக்கிற நாம் சோர்ந்து போகிறதுனாலே, நாம் திடனற்றவர்களாய் போகிறதுனாலே, நாம் மற்றவர்களை தட்டி எழுப்புவதற்கு, மற்றவர்களை துணிவுகளை செய்வதற்கு ஒருவேளை லாயக்கற்றவர்களாய் போய்விடுகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் சந்திக்கிற பாடுகளுக்கு மத்தியிலே, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஜான் கொர்னலிஸ் போல, அங்கே ஜான் பனியன் போல, ஜான் ஹஸ்ஸை போல, ஜான் வெஸ்லியை போல, ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டை போல நீங்களும் கர்த்தருக்காக திறசாட்சிகளாக எழும்புங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல அங்கே ரோமாபுரியின் அரண்மனையிலே, ராயனுடைய அரண்மனையிலே இருக்கிற பரிசுத்தவான்களும் கூட அவர்களும் திருவசனத்தை சொல்லும்படி துணிந்து விட்டார்களாம். அப்படிப்பட்ட நல்ல நிகழ்வுகள் நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய தேசத்திலே உண்டானால் எத்தனை நலமாயிருக்கும். அருமையானவர்களே,
ஒருவேளை இனி வருகிற காலங்களிலே இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் முடிந்து நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படலாம், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் குற்றம் சாட்டப்படலாம், கொலை செய்யப்படுவதற்கு தூண்டப்படலாம், ஒருவேளை நீங்கள் காட்டி கொடுக்கப்படலாம். ஆனால் முடிவு பரியந்தம் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அந்த முடிவு பரியந்தமும் இப்படி நீங்கள் பிரச்சனைகளை கையாளுவீர்களானால், இப்படி உபத்திரவங்களை கையாளுவீர்களானால், உங்கள் நிமித்தமாய் அநேகர் தொடர்பு கொள்வதற்கும், உங்கள் நிமித்தமாய் அநேகர் இந்த திருவசனத்தை பிரசங்கிப்பதற்கு துணி கொள்வதற்கும் அது ஏதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் வாழ்விலே தந்தருள்வாராக. அவர் உங்களை பலப்படுத்துவாராக, அவர் உங்களை சீர்படுத்துவாராக, அவர் உங்களை சிறப்படுத்துவாராக. நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிற உங்கள் மேல் பூரண கிருபை உண்டாவதாக. அங்கே கப்பதோக்கியா கலாத்தியா தேசத்தின் பரிசுத்தவான்களுக்கு வெளிப்பட்ட தேவ கிருபை இந்த இந்தியா தேசத்திலும், குறிப்பாக தமிழ் மொழி பேசக்கூடிய தேவ சபையின் மக்களுக்கு மத்தியிலையும் அந்த பரிபூரண கிருபை வெளிப்படுவதாக. உங்கள் நிமித்தமாக அநேகர் துடன் கொள்ளுவார்களாக. உங்கள் நிமித்தமாய் தேவ சபை வைராக்கியமாய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு எழும்புவதாக. இந்த தேசம் தேவனுக்கு சொந்தமாகட்டும். நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கம் நிறைவேறட்டும். தேவனுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.